Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நான் எல்லாமே ட்ரை கலரில் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம 3 ரைஸ் பண்ண போகிறதுனால நம்மளால் அப்பப்போ கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ 3 ரைஸ்க்குமே தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாமே சேர்த்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 5 வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி அதை ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதே போல் 5 தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணி அந்த நடுவில் இருக்க அந்த க்ரீன் கலர் இதை எடுத்துட்டு நான் நல்லா இதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் ரைஸ் 3 பேருக்கு செய்கிறதுனால இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளிலாம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து பச்சை மிளகாய். நம்ம தக்காளி சாதத்துக்கும் புதினா சாதத்துக்கும் நம்ம அப்படியே போடுறதுனால நான் ரொம்ப பொடியாக நறுக்கலை. தயிர் சாதத்துக்காக மட்டும் ஒரு 2 பச்சை மிளகாய் நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டுலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்சிருக்க பூண்டையும் தோல் உரிச்ச இஞ்சியும் எடுத்து ஒரு ஜாரில் போட்டு அது நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்காக ஒரு கிரேட்டரில் நான் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதை துருவி வச்சுக்கிறேன். நீங்கள் கர்ட் ரைஸில் இஞ்சி போட மாட்டிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ புதினா ரைஸ்க்காக நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்து அதை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். மீதி பூண்டை புதினா ரைஸில் அப்படியே போட்டுருவோம். முட்டையும் சாதமும் வெந்துட்டுருக்கு. சாதம் நல்லா வெந்ததும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் அதை கிளறி வச்சுக்கிறேன். அப்போது இது குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்து அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 2 தக்காளி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சீக்கிரமா வேகிறதுக்காக இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். இது காரம் அவ்வளவா இருக்காது. அது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வேக வச்சிருக்க ஒரு முட்டை எடுத்து இதில் சேர்த்து அந்த கலர் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முட்டை ஒயிட்டு, க்ரீனு, ரெட் கலரில் வைக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் எடுத்து சேர்த்துடலாம். நான் காரம் சாப்பிட்றதுனால இதில் காரம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கர்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சாதம் எடுத்து போட்டு அதை நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து அகைன் மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தயிர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் ராக் சால்ட் யூஸ் பண்ணுறதுனால இது பிங்க் கலரில் இருக்குது.
இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு போட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அந்த கர்ட் ரைஸில் கொட்டிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அருமையான தயிர் சாதம் ரெடி. நெக்ஸ்ட் புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட பூண்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க புதினாவை எடுத்து இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் கொத்தமல்லி சேர்க்கலை, ஏன்னா கொத்தமல்லி போட்டோன்னு அதோட டேஸ்ட் தான் டாமினேட் பண்ணும். நான் வெறும் புதினா தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதில் நான் புளி கரைச்சல் சேர்த்துருக்கேன். ஏன்னா புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் புளி கரைச்சல் சேர்க்குறோம். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதும் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து அந்த கருவேப்பிலையும் கடுகும் நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி விட்டு அதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம டொமேட்டோ ரைஸில் பண்ண மாதிரியே ஒரு முட்டை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம், அந்த க்ரீன் கலர் வர்றதுக்காக. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சுவையான புதினா சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரைஸ் முடிஞ்சிருச்சு. 3 கலருமே நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ட்ரைகலர் பன்னீர் டிக்கா பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 3 பன்னீர் கியூப் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒயிட் கலர் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுலேயும் 3 பன்னீர் கியூப் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேணுன்ற அளவு உப்பு சேர்த்து அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 3 பன்னீர் கியூப் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இது எல்லாமே 30 மினிட்ஸ் மேரினேட் ஆகணும். 30 மினிட்ஸ் ஆனதும் இந்த மாதிரி 3 ஸ்டிக் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பண்ணி வச்சிருக்க பன்னீரை எடுத்து இதில் இந்த மாதிரி குத்தி வச்சிருங்க. அந்த மசாலாவெல்லாம் எடுத்து இது மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒயிட் அண்ட் கிரீன் கலருக்கும் பண்ணிடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி ட்ரைகலர் பிரேக்ஃபாஸ்ட் மெனு போட்டிருக்கேன், ஜூஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸும் போடுவேன், நைட்டு டின்னரும் போடுவேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்போ ஒரு கிரில் பேன் எடுத்து அதில் ஆயில் சேர்த்து நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீர் ஸ்கியூவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆனதும் இது இன்னொரு பக்கமாக திருப்பி போடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம திருப்பும் போது நம்ம கையெல்லாம் ரொம்ப சுடும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ட்ரை கலர் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிருக்கேன். அதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பருப்பு பாதி அளவுக்கு நல்லா வேகிற வரைக்கும் இதை விட்டுருங்க. இப்போ இதுல பாதி அளவு வெந்துருச்சு. இதுல நான் கட் பண்ணி வச்சிருக்க 5 பீன்ஸ், 2 கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா வேகணும். அதுக்காக இதை மூடி போட்டு அப்பப்போ எடுத்து இந்த கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்ததும் அதுல நறுக்கி வச்சிருக்க பாதி கோஸை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கோஸ் நல்லா வேகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. இப்போ இதுக்கு வேணுன்ற அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதர் லாங்குவேஜஸ்லயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த தமிழ் லாங்குவேஜ் தெரியாதுன்னா நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா இதுல துருவி வச்சிருக்க தேங்காய் கொஞ்சமா சேர்த்து இதை நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட ட்ரை கலர் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் மெனுவை பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. கிட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி டெய்லி சாப்பிட போறது கிடையாது, என்னைக்கும் ஒரு நாளா சாப்பிட போறோம். அதனால இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அந்த மாதிரியெல்லாம் நீங்க கிட்ஸுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லேயே இல்லை, திடீர்னு எங்கள் அம்மா செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் அதுவும் ட்ரை கலரில் தான் இருக்குது. நான் அதில் மிக்ஸ் பண்ண எக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இன்னைக்கு ட்ரை கலர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி சாதம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது கொஞ்சம் காரமாக இருக்கும். நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. மற்ற 2 ரைஸுமே காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. பொரியலும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பன்னீர் டிக்காவும் பார்த்தீங்கன்னா 3மே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய்.